ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு ரிதம் பேட் பற்றி பார்க்க போகிறோம். சவுண்டெக்ஸ் D717 டிஜிட்டல் ட்ரம்ஸ். இது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் அந்த பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரிதம் பேடோட பிராண்ட் பார்த்திங்கன்னா சவுண்டெக்ஸ். இதோட ரேட் வந்து 12,000 rupees இன் மார்க்கெட். ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக வரும். ஒரு செமி ப்ரொஃபஷ்னல் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் ப்ரொஃபஷ்னலுக்காக பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். செமி ப்ரொஃபஷ்னல் பண்ணலாம் கண்டிப்பாக. பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பேடு, ரிதம் பேட். இதோட ஆப்ஷன்ஸில் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆன் ஆஃப் பட்டன் இருக்கும். இதில் 3 பட்டன் இருக்கும். ஒன்று கிட்டு, ஒன்று பேட் அசைன், இன்னொன்று சாங். கிட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 30 கிட்ஸ் இருக்குது. 30 கிட்ஸும் ஒரு சவுண்டு வரும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் மாதிரினா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு டிஃப்ரென்ஸ் வரும். அதில் 30ல் 25க்கு மேலே வந்து நம்ம யூசர் கிட்ஸ் இருக்கும். இது நம்ம சேஞ்ச் பண்ணி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். இங்கே ஸ்னாரு, இங்கே அயட், இங்கே பேஸ் ட்ரம், இங்கே டாம் வச்சுக்கலாம். இல்லை வேறு எதுனா இங்கே அயட், இங்கே ஸ்னாரு, இங்கே தப்லாஸ், இதெல்லாம் நம்ம அசைன் பண்ணி நம்ம ஒரு 5 கிட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க யூசர் கிட்டு. அந்த 5 கிட்டுக்கு நம்ம அசைன் பண்ணி வச்சுக்கலாம். அது எப்படி நம்ம பார்க்கலாம். நேற்று பார்த்திங்கன்னா பேட் அசைன் ஒரு பட்டன் இருக்கும். அந்த கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து இதில் தான் அந்த ஹைஹாட் சவுண்ட் வரணும் அப்படின்னா நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஒரு சவுண்டாக மாற்றிட்டே இருக்கும். உங்களுக்கு எந்த சவுண்ட் வேணுமோ, இல்லை இந்த சவுண்ட் வேணும் அப்படின்னா இதுக்கு அப்படியே நிறுத்திட்டு மேலே போனீங்கன்னா சேவ்ன்ற பட்டன் இருக்கும். அதை ஒரு வாட்டி கிளிக் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகி லைட் எரியும். திருப்பி இன்னொரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஓகே ஆகிடும். கிட்டு போயிட்டு நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த சவுண்ட் வந்து அதில் செட் ஆகிடும். 26 நம்பரில் நம்ம செட் ஆகிருக்கு. இப்போ இதில் எனக்கு வேறு சவுண்ட் வேணும் அப்படின்னா பேட் அசைன் அதில் போய்ட்டு தப்லா சவுண்ட், இது தப்லா சவுண்ட் வேணும்னா தப்லா சவுண்ட் போட்டு இங்கே சேவ்ன்ற பட்டன் கொடுத்துட்டு இன்னொரு வாட்டி அமுத்துனீங்கன்னா இப்போ திருப்பி ஆஃப் பண்ணி நீங்கள் ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட அது அப்படியே தான் இருக்கும். 26 வச்சு பார்க்கணும். ஏன்னா 26லேருந்து 30 வரைக்கும் யூசர் கிட் இருக்கும். பார்த்தீங்களா. நெக்ஸ்ட்டு சாங்ஸ் பார்த்தீங்கன்னா சாங்ஸ் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா 100 சாங்ஸ் இருக்கும். 100 சாங்ஸ் நம்ம ப்ளே பண்ணிவிட்டு அது கூடவே வாசிக்கலாம். இதை ஆன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பட்டன் இருக்கும். அது மாதிரி சாங்ஸ் நிறையா இருக்குது. ஒரு 100 சாங்ஸ் இருக்குது. அப்படியே ப்ளே பண்ணிட்டு நம்ம அதுக்கு மேலே நம்ம ப்ளே பண்ணி கற்றுக்கலாம் கண்டிப்பாக. இதில் சாங்ஸ் ட்ரம்ஸ் வருது. இது கூட பார்த்திங்கன்னா தெரியும். இந்த ட்ரம்ஸ் வேணாம், அந்த மியூசிக் மட்டும் வேணும், ட்ரம்ஸ் நான் வாசிக்கிறேன் அப்படின்னா ட்ரம்ஸ் ஆஃப் பண்ணுற பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இது ப்ளே பண்ணிங்கன்னா ட்ரம்ஸ் ஆஃப் ஆகிடும். இப்போ ட்ரம்ஸ் ஆஃப் ஆகிடுச்சு. நம்ம அதுக்கு மேலே நம்ம ப்ளே பண்ணி நம்ம கற்றுக்கலாம் கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வால்யூம் பட்டன் இருக்கும். மாஸ்டர் வால்யூம், மெயின் வால்யூம் அது. நெக்ஸ்ட்டு இன்னொரு வால்யூம் இருக்கும். அது பார்த்திங்கன்னா பேட்சோட வால்யூம். அது டெம்போ இருக்குது. நம்ம பீட்டு கற்றுக்கணும்னா இந்த டெம்போ வச்சு நம்ம கற்றுக்கலாம். டெம்போ வந்து 120 வச்சுக்கலாம், 140 வச்சுக்கலாம். நம்மளுக்கு ஏற்ற மாதிரி டெம்போ வச்சு நம்ம பீட்டுக்கு ஏற்ற மாதிரி
கவுண்டிங்க்காக இந்த டெம்போ கொடுத்துருக்காங்க. இது ஹேண்ட் ட்ரம்ஸ். இது பார்த்திங்கன்னா ஹேண்ட் ட்ரம்ஸ் போட்டிருக்கோம். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டிக்கில் வாசிக்கிறது பதிலாக கையில் வாசிக்கலாம். இந்த ரிதம் பேடோட பேக் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு ஆடியோ போர்ட் ஒன்று இருக்கும். இது இந்த பின் வந்து கீழே ஃபுட் பெடலுக்காக, பேஸ்க்காக, இது ஹேட் ஓப்பனுக்காக, இது மிடி கேபிள், இது பவர் கேபிள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 ஃபுட் பெடல் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா ஹேட் ஓப்பன் கொடுத்துருக்காங்க. ரைட் சைட் பேஸ். வாங்க இதை ப்ளே பண்ணி பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன பீட்ஸ் சிம்பிளாக எப்படி நம்ம வாசிக்கலாம் வித் நொட்டேஷனோட பார்க்கலாம். நொட்டேஷன் மீன்ஸ் மியூசிக் சிம்பிள்ஸ் இருக்கும், அதை வச்சு பார்க்கலாம். ஏன்னா அதை வச்சு பார்த்தா இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியும். எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன பீட்ஸ், பாட்டோட பிஜிஎம்மில் வர பீட்ஸ், சோலோ பீட்ஸ் அதெல்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.